என்னவென்றால் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். இதுக்கு பேரு ஜோக்கா? ஒரு இடத்துக்கு போவான், அங்க ஒரு குடும்பம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. சரி டேய் இருடா, பேச சொல்லுடா. 5th கிடையாது, 5வது. 5வதுல இல்ல. 5வது பொண்ணுது. நிற்காமல் ஓடிடும் மார் உந்தன் பீலா, தைக்காத ஆடைக்கு திரிக்கின்ற நூலா, உட்கார்ந்து ஆத்திரீலா, தக்காளி கேட்கின்ற ஆள் என்ன பூலா. பேச விட்டீங்களா நிம்மதியா? இவன் ஒருத்தன் பேசுறான், இவன் ஒண்ணு பேசுறான். என்னோட அந்த கண்டென்ட்டே போய் சேர மாட்டேங்குது. 4th question. Never ever ever prank called someone. நானும் என் ஃப்ரெண்டு உங்களுக்கு யாராவது போன் பண்றாங்க அப்படின்னா நீங்க முதல்ல அவர்கிட்ட கேக்குறது என்னவா இருக்கும்? யாருங்க, எங்க இருந்து கேட்டான். நான் வட்டச்செயலாளர் வண்டுமுருகன் பேசுறேங்க. நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன். இப்போ என்னன்னா அவங்க வந்து ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நான் இவங்க தான் பேசுறேன், அவங்க தான் பேசுறேன்னு. நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? அவங்க வாய்ஸ் அது அவன் இப்படிதான் பேசுவான். அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வாய்ஸா தெரிஞ்சிருக்கும், மாடுலேஷன் வந்து. எதுவுமே இல்லங்க. நம்பர் இருக்குல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டே இவன் போன்ல இருந்து நான் பேசுனேன். டேய் நான் தானா பேசுறேன்னு நான் சொன்னேன். ஆனா அவன் என்ன சொல்லி தெரியுமா சொன்னான்? ஏண்டா சித்தார்த்தி பச்சையே புழுவுற. வீடியோ பார்த்துட்டு அவங்க கூட பிரேக்கப் பண்ணி பார்த்தான். ஏறானே பிரேக்கப்ல தானடாங்க. டேய் இருடா, அப்ப நீ வாங்க. சோ டேய் சும்மாறா. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சும்மாறான்னு. கேக்குறியா? அந்த ரெயின்போ வரணும் எடிட்டிங்ல. என்ன விஷயம்னா அது வந்து பிராங்கே கிடையாது. ஓகேவா? லிட்டரலி இட் வாஸ் நாட் a prank. இதுக்கோ அதாவது பிராங்க் ஆனா பிராங்கே கிடையாது. ஆனா ஏமாந்தவன் என்ன பண்ணிட்டான், நான் தான் பிளான் பண்ணி பிராங்க் பண்ண நினைச்சிட்டு இது அவங்க கிட்ட சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அவனுக்கு. ஓகேவா? ஏன் நீ இப்படிங்கறான்னு தெரியல. இல்ல ஃபர்ஸ்ட் அது இல்லடா, என் புள்ள நியூ வருஷம் பழகி இருக்கான்டா. என் வாய்ஸ் தெரியாதாடா. அவன் என்ன பண்றான் எப்படின்னா பேசுறது அவங்க தானா அப்படின்னு வெரிஃபை பண்ண மாட்டேன்றான். இது ஆக்சுவலி பிராங்க் கால் கிடையாது, ஏமாந்த கால். அந்த பிராங்க் சரி தண்ணி மட்டும் அது ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர். நான் போய் தண்ணி குடிச்சு வந்துறேன். டேய் அது ஒரு அந்த பாட்டில் நான் அது குடிச்சறேன். ஏய் அது குடிறடா, அது மாவு வரைக்கணும்டா. 5 நிமிஷம் நான் விட்டு வந்தனே, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வெச்சுக்கோ. 5 நிமிஷம் நான் எனக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் தெரியும். நான் போய் மாவு அரைச்சிட்டு வந்து இப்போ அப்படியே ஆயிட்டு. bro family situation, we have responsibilities. மாவு அரைக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, தங்கச்சி டியூஷன் வந்து போய் விடுறது. நோட்ட அந்த பாத்து போறீங்க இன்டர்வியூ. டேய் அப்படிலாம் போக கூடாது. வா 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 லோகித் பார்ட்டி. அப்பா வேற லோகித். ஐயோ டேய் அவன் தான் லோகித் பார்ட்டின்னு வெச்சிருக்கான். அவங்க அப்பாடா, அவன் பார்ட்டி பார்ட்டி அது ரெசிலியன்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ரெசிலியன்ட். ஏய் ஓரமா வாடா. ஏய் டைம் இருக்கு. டேய் என்னடா தெரியுது. ஸ்டேட் டேய் எவ்வளவு ஊத்திருக்கீங்க? எவ்வளவு ஊத்திருக்கீங்க? ரெடி சியர்ஸ் போடலாம். சியர்ஸ். தண்ணி எதுக்கு இருக்குடா? அது ஊத்திச்சு. அடமோல ஊத்திட்டான்டா. படிச்சு கொஞ்சம் ஜூஸ் ஆது வாங்கலாம்டா. வெறும் தண்ணி. வெறும் தண்ணி ஒரு மாதிரி இருக்கு. ஜீரோ பட்ஜெட். என்ன பண்ற? சுடு தண்ணி அவனுக்கு ஊத்தி குடுக்குற அப்படின்ற. சாரு முறுக்க கூட கரண்டில தான் சாப்பிடுவீங்களா? எஸ், திஸ் இஸ் அமேசிங் ஸ்டைல். சாரு அமெரிக்காவுல இருந்து தான் வர்றீங்களா? Never ever ever fought with a partner.
பார்ட்னர்னா யாரு? பார்ட்னர் மீன்ஸ் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? Girlfriend. பாட்டா? பார்ட்னர் சண்டை இல்ல இல்லவே இல்லை. இவனுக்கு நடக்கல, நான் உனக்கு தானே நடந்திருக்க. அப்ப நான் மட்டும் நான் இருந்தவனா? நான் எல்லாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. டிராவல் சொல்றது டாடி சோமா. லட்டுல வச்ச நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். சரிப்பா அடுத்த क्वेश्चन. 8th question. Never have ever been backstage at an event. நான் வந்து ஒரே ஒரு வாட்டி பேக் ஸ்டேஜ் இருந்திருக்கேன். எப்பனா எங்க ஸ்கூல் ஆனுவல் டே அப்போ லாஸ்ட் டைம் நடந்த அந்த ஃபங்க்ஷனை வந்து அரேஞ்ச் பண்ணி. இட் வாஸ் a big moment really. வந்து நாங்கலாம் வந்து ஒரு கிளாஸ்ல வந்து 3 பேர் வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருப்போம். பவர்ட் பை ஃப்ரிஸ்கோ அப்படினு சொல்லிட்டு நாங்க அந்த ஈவென்ட் கீழ நான் அந்த போட்டோ டிஸ்ப்ளே பண்றேன். அது உங்களுக்கு பிடிச்ச மேம் வராங்க. எங்களுக்கு பிடிச்ச மேம் டீச்சர். அவங்க பேரை மென்ஷன் பண்ணலாமா எனக்கு தெரியல. அதனால அவங்களோட அவங்களால எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது. அதை நாங்க வந்து நல்லபடி யூஸ் பண்ணிட்டு அதோட எங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷனும் கிடைச்சது. இன்னும் சொல்ல போனா அப்போ எங்க 3 பேருக்கு ஒரு இல்ல ஆனா வந்து டீச்சர்ஸ் வந்து சொன்னது என்னன்னா இந்த பசங்கலாம் தான் வந்து அந்த ஆனுவல் டேயோட பேக் போன் அப்படி சொன்னாங்க. நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். இல்ல இது ஆனுவல் டே தானே, ஸ்கூல் ஆனுவல் டே தானே நாம சொல்லிடலாம். என்ன விஷயம் அப்படின்னா சார் ஆனுவல் டே என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் எங்க ஸ்கூல் வந்து அவ்வளவு செலவு பண்ணி ஆனுவல் டே நடத்துச்சா இல்லையா அவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் இல்ல 8 வருஷம் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல எப்படி சொல்ற பாருங்க, ஒரு பெரிய பேக் டிராப் சைடுல 2 பேக் டிராப், ஆடியோ நல்ல குவாலிட்டியான ஆடியோ நல்ல ஸ்பீக்கர்ஸ் வச்சு பயங்கரமா அப்படியே கிராண்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் ஆடியோ எல்லாம் கோஆர்டினேட் பண்ணினா டெக்னிக்கலா இந்த பேக் டிராப் ஆடியோ வொர்க் பண்ணனும். அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து கரெக்ட்டா அரேஞ்ச் பண்றது, கேமராக்கு நாங்க இப்ப கேமராக்கு அங்க கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணோம். இங்கேயும் கேமராமேன் சொல்லுவாரு அவன் வீடியோ போடணும். அவன் இப்படி பண்ணுங்க. என்னது பேக் டிராப் இடிக்க கூடாது டான்சர்ஸ். ஆமா அத வேற பார்க்கணும். இவன் சைடு லைன் இருக்கணும். அப்படிலாம் சொல்லணும் அப்படினுவா. குமாரே உள்ளவே குமாரே. ஏமா நாங்க வேற அங்க மேல ஸ்டேஜ்ல இப்போ சீஃப் கெஸ்ட் உட்கார்ந்தாங்கன்னா அவங்க பொருளை எடுத்து கீழே இருக்கணும். திரும்பி அதே போய் 2 டேஸ் இருக்கும். 1 டே கூட கிடையாது, 2 டேஸ். அதுக்காக 2 டேஸ்க்காக நாங்க ஒரு 5 டேஸ் முன்னாடி எப்படின்னா வந்து இப்ப ஆனுவல் டே மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸ் டே கூட எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இவன் இல்ல, நான் லோகித் இருந்தோம். ஸ்போர்ட்ஸ் டே கூட ஆனுவல் டே கூட கடைசியா அந்த ஸ்கூல் விட்டு கிளம்புனது நாங்க தான். ஸ்போர்ட்ஸ் டே அதாவது எங்க ஸ்கூல்ல 5 பேரும் பேசுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும், ஒரே சமயத்துல பேசக்கூடாதுடா, படிச்ச முட்டாளுங்களா. ஓகே எல்லாரும் மாதிரி வந்துருவோம். நாங்க 3 பேர் வந்து காலை 7 மணிக்கு வந்துருவோம். சாயங்காலம் 7 மணிக்கு தான் வீட்டுக்கு. உங்களுக்கு இது ஞாபகம் இருக்காடா, அந்த ஆனுவல் டேக்கு ஒர்க்கு கூட நம்ம காலையில 7 மணிக்கு வந்துருவோம் ஸ்கூலுக்கு. ஆமா நைட் வந்து 7 மணிக்கு தான். நாங்க 3 பேர் வந்து காலை 7 மணிக்கு வந்துருவோம். சாயங்காலம் 7 மணிக்கு தான் வீட்டுக்கு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. திறமை உள்ளவன் தன்னுடைய திறமையை காட்ட முடியாததெல்லாம் இங்க இந்த நாட்டுல பிரச்சனையே கிடையாது. இருக்கிற திறமையை ஃபர்ஸ்ட் காட்டவே நீ முடியாதுன்றதுதான் இன்னைக்கு இங்க பிரச்சனையே. என்னன்னா எங்களுக்கு ஃப்ரீ டைமே இருக்காதுங்க. உட்கார்ந்து எடிட் பண்ணினே அந்த 2 நாள் சாப்பிடவே இல்ல. இல்ல அந்த 2 நாள் ஆனுவல் டே அப்ப நம்ம சாப்பிடவே இல்லையே. ஆமா ஆனுவல் டே அப்ப நம்ம முன்னாடி வர்க் பண்ணும்போது ஒரு பீரியடுக்கும் டீ வரும். அந்த டீ வந்துரும், மிஸ்ஸோட பிஸ்கட், கேக், நாங்க வேற லஞ்ச் சரியா சாப்பிடலன்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணாங்க, மேம் வந்து கூட்டிட்டு போயிட்டு கேண்டீன்ல அவங்களே வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிடுங்களா, அதுதான் ஞாபகம் இல்ல. கேண்டீன்ல கொண்டு போய் சாப்பிடுங்களா, அதெல்லாம் நடந்துருந்தது. சோ வந்து நல்ல மெமரிஸ் நாங்க பேக் ஸ்டேஜ்ல நல்லா பண்ணிருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ. தண்ணி குடிக்கணும். சூப்பர் அப்படின்றா. இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியல. நீ இத குச்சி செத்து போயிடு. செத்து போ. நான்லாம் குடிக்கிறதா இல்லப்பா. ஆல்ரெடி உடம்பு டேய் ஊத்துறா. என்னடா இது அச்சுடா ஊத்துறானே. டேய் இதுவே அதிகம் தான் தெரிஞ்சு ஊத்துடா. நான் எவ்வளவு ஊத்துறேன் பாருங்க. செருப்ப கட்டி அடிப்பேன்.
சோசியல் மீடியால எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, கெட்ட வார்த்தை பேசி அதை நான் கெடுத்துக்கிறேன். நான் கூட எவ்வளவு பேர் எங்கேயோ சைபர் சைஃபர் மாதிரி சேனல்ல நல்லா டீசெண்டா பேசிட்டு இங்க வந்து பேசுறேன். IPA is a command which shows your IP address, which means it just displays all the network interfaces inside your device. Okay. Never have I ever kissed anyone. கேட்டாண்டா கேள்வி. நீ பாக்கும்போதே எனக்கு தெரியும் டி சாமி. ஐ ஹோப் மை தெரிஞ்சவங்க யாரும் இந்த வீடியோ பார்க்க. சித்தார்த்த ஊத்திக்கோ சித்தார்த்த, நான் வேணா ஊத்துறேன். சித்தார்த்த ஒரு 3 கிளாஸ் குடிக்கிறேன். 3 கிளாஸ் அம்மா இது கிஸ் பண்ணதும் வரும்ல. செருப்ப கழட்டிடுங்க. என்னடா கிஸ்ட் எடிவன் தான போட்ட. டேய் क्वेश्चन மாத்து மாத்தி பாப்பா. எக்ஸெப்ட் யுவர் மதர் பாரே கேட்டலி. டேய் தம்பி, அவ்வளவுதான் மரியாதை. ஆனா நான் வந்து அம்மா கொடுத்தேன், ஆயா கொடுத்தேன், பக்கத்து வீட்டுக்காரி கொடுத்தேன். நாயகோ புண்டுறோம் உன்னை. என்ன பார்த்தா எப்படி ஆகுது? Bro is lonely. என்னடா ஏ 3 கிளாஸ் இப்ப நீ 3 டம்ளர் குடிற. சித்தார்த்த 3 டம்ளர். எதுக்கு இதெல்லாம் குடிக்காது. டேய் அவனே ஒத்துன்னு குடிக்கிறான், நீ எடுத்து மாமா கோவம் வந்துருச்சு. ரொம்ப பொறுமை சோதிக்கிறேன். நான் சொன்னேனா, நீ ஸ்டைல் காட்டும் போதே நான் சொன்னேனா, பண்ணாதடா. காலைல ஒரு வாட்டி, மதியானம் ஒரு வாட்டி மாத்திரை மாதிரி போட்டாங்க. என்னது மாத்திரை மாதிரி தானே அச்சா கிறுக்கு. நான் எப்ப வேணா பார்க்கவே செய்வேன். எங்க மூணு வேலை பண்றது. நல்லா குடிங்க. குடிடா குடி. குடிடா நல்லா குடி. இது பத்தி பர்சனல் क्वेश्चन, இதெல்லாம் நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் விரும்பல. இது எஸ் டேய் அவ்வளவுதான். அடுத்து எஸ் சொல்லணும். எஸ் எஸ் எஸ். நீ எதுக்கு எஸ் சொல்ற? Never have I ever passed answers in exams. ஃபாஸ்ட் ஆன்சர்ஸ்னா இன்னொரு தோ இவன் இருக்கானே பெருசா பண்ணிருக்கான். இப்போ MCQ கேட்டா எப்படி சொல்வீங்க? இப்படி A B C நம்ம அது ஒண்ணு இல்ல 1 2 கூட சொல்லுவாங்க. 1 2 கூட சொல்லுவாங்க. நம்ம ஆளு அப்படி இல்ல. எனக்கு தெரியற மாதிரி காட்ட மாட்டான், கிளாசிக்கே காட்டுவான். எவ்வளவுக்கு எவ்வளவுனா இப்போ இந்த கிளாஸ்லயே வந்து கண்டே பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு டீச்சர் நமக்கு இமேஜினேஷன் வந்திருப்பாங்க. அவங்களே கண்டுபிடிச்சு அடுத்த நாள் வந்து எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டோஸ் வந்து இல்ல. இப்போ எப்படின்னா ஒருத்தன் கேட்டா பரவாயில்லைங்க, இவன் கேட்கல, இவன் அப்புறம் ஒரு 4-5 பேர் வேற இடத்துல இருந்து கேட்டாங்க. ஒருத்தர் கிட்டேயும் போயிட்டு இப்படி இப்படின்னு காமிச்சிட்டு முடியுமா அதுக்கு தம்பி எல்லாருக்கும் தூக்கி காமிச்சுட்டான். தூக்கி காட்டு அப்படின்ற அவங்க பாத்துட்டாங்க. அது கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழோ இங்கிலீஷ் எக்ஸாம்னு நினைக்கிறேன். ஏதோ 2 லாங்குவேஜ் எக்ஸாம். ஓகேவா? என்ன தண்ணி குடிக்கணும்? ஏய் ஆமாப்பா. ஓ ஆமா, அத क्वेश्चन பாஸ் பண்ணிக்கலாம்னு இருக்காங்க. நைட் சாப்பிடுங்கடா. வெச்சிட்டு அதை எடுத்து வந்து அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் அங்கேயே வச்சிருவானுங்க. இது ஒரு பொழப்பு. என்னடா பண்றீங்க? வா தண்ணி தானடா குடிக்கிற. அவனுக்கு உனக்கு அவ்வளவு கேப் இருக்குடா. உனக்கு எனக்கு கேப்பே இல்ல. தண்ணி உட்காருங்க. நான் எதுக்கு சொல்றேன்? இவன் என்ன சொல்றான்? டேய் தள்ளி உட்கார்றா, இடம் இல்ல, நான் ஃப்ரேம் போட்டு வெளியே போறேன். ஓகே, சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட்டாவும் என்ஜாய்மென்ட்டாவும் இருந்துச்சு அப்படின்னா இருக்கணும்.
இருந்திருக்கலாம். யாரா நாங்க பட்ட பாடுக்கே நீங்க வந்து லைக் பண்ணும். ஓகே, எனிவேஸ் ஸோ யா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஃப்ரிஸ்கோ ஆஃபீஷியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யா, நெக்ஸ்ட் ஸோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். நன்றி, வணக்கம். Bye friend. Yeah.